வணக்கம் நண்பர்களே, நான் தான் கும்பகோணம் ஜோதிடர் பேசுகிறேன். ரொம்ப நாள் ஆகுதுல்ல. ஆமாம், கொஞ்சம் வெளியூர் பயணம், அதாவது ஆன்மீக தல சுற்றுலா. கும்பகோணம் நண்பர்களுக்கு டாக்டர் மூர்த்தி ரோட்டில் ஏற்கனவே ஆஃபீஸ் இருந்தது. இப்போ வந்து செட்டி மண்டபம் காளி கோயில் ஏத்தாப்பில் ஹாஸ்பிட்டல் ஏத்தாப்பில் இருக்குது. சந்தில் வடக்கு தெருக்கு பேர் இருக்குது. நீங்கள் அங்கே ஆஃபீஸில் வந்து எப்போ வேணாலும் பார்க்கலாம். காலைல 10லேருந்து 12 மணி, 2 மணி நேரம் தான் பார்க்குறேன். வெய்ய தாங்க முடியல, அவ்வளோ வெய்ய, கடுமையான வெய்ய. அதனால் ஃபோன் பண்ணிட்டு வாங்க. விளம்பரமும் கொடுத்துருக்கேன், போர்டும் வச்சுருக்கேன், வாங்க எப்போ வேணாலும். அடுத்தது என்னுடைய நண்பர் சிவகுமார் ஒருத்தர் இருக்கார் மெட்ராஸில், என்னுடைய பாலேஸ்வரர். அவர் குரு பயிற்சியை பற்றி சொல்லுங்க அப்படின்ட்டார். ஏற்கனவே குரு பயிற்சியை பற்றி போட்டான் வீடியோ. சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம அதாவது உங்களுக்கு எவ்வளோ பூர்வ புண்ணியம் பண்ணீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் குரு வேலை செய்வார். அதாவது அஷ்டவர்க்கான ஒரு மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது, ஷட்வர்க்கம் ஷட்பலம் அப்படின்னு. அதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்து எந்த நட்சத்திரத்தில் குரு இருக்கார், உங்களுக்கு பிறக்கும் போதே எந்த நட்சத்திரத்தில் இருக்கார் அதையும் தெரியணும். இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா தான் அந்த பலனை சொல்லலாம். சும்மா தினத்தந்தியில் போட்டிருக்கான், தினமலரில் போட்டிருக்காங்க, வாரமலரில் போட்டிருக்காங்கன்னு படிச்சுட்டு என்கிட்ட வந்து கேட்காதீங்க. இந்த மேத்தமெட்டிக்ஸ் தெரிஞ்சால் தான் தனிப்பட்ட ஜாதகத்தில் நம்ம பலன் சொல்லலாம். பாக்கி டிவியில் அதெல்லாம் வர்றது பொது பலன், பொதுவான பலன், எல்லாருக்கும் உள்ள பலன். நிறைய பேர் படிச்சுட்டு நிறைய பேர் என்கிட்ட வராங்க. அது எவ்வளோ தூரம் இதுன்னு தெரியாது. அது பொது பலன் எல்லாருக்கும் உள்ளது. தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்களுக்கு நான் சொல்கிற 3 இதை சோதனை பண்ணி ஆகணும். அஷ்டம் இருக்கும், ஷட்டம் இருக்கும், அந்த நட்சத்திர சம்மந்தமான டீட்டெயில் எந்த டிகிரியில் இருக்குதுன்னு தெரியணும். இப்படி இருந்தால் தான் நம்ம பலன் சொல்லலாம். என்ன சிவகுமார், புரியுதுங்களா? உங்களுக்காக தான் இந்த வீடியோவை, ரொம்ப நாளாக வீடியோ போடாமல் இருந்தான், உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ ரிஷபராசி வந்திருக்கார் குரு. குரு பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளவங்க. ரிஷபராசிக்கு என்ன செய்யும் அப்படின்னா, குறிப்பாக 2ஆம் நம்பர், 1ஆம் நம்பர், 4, 7ஆம் நம்பர், 9ஆம் நம்பர், இதில் பிறந்தவர்களுக்கு 40 வயசு மேலே இருந்தால் ப்ரெஷர் ரைஸ் பண்ணுவோம், சுகர் ரைஸ் ஆகும். அடுத்தது என்ன செய்வான்னா, கடன், வழக்கு, சத்துரு, எதிரி இதெல்லாம் உருவாகுங்க. இது உங்களுக்கு அஷ்டமாதிபதி இந்த குரு. 75 வயசு மேலே உள்ள ஆளுக்கு இறப்பை கொடுக்கலாம். அதனால் இந்த கோர்ட்டு வழக்கில் கையெழுத்து போடுறது, ஜாமீன், இதில் வந்து போட்டுறாதீங்க, மாட்டிப்பீங்க. நீங்கள் காதல் பண்ணுறேன், கல்யாணம் பண்ணுறேன், லவ் பண்ணுறேன்ட்டு போகாதீங்க, ஃபெயிலர் ஆகிடும். அவமானம் பண்ணணும். அவமானப்பட்டு பல பேருக்கு தெரிஞ்சு ஒன்று யாராச்சும் ஒருத்தர் தூக்க மாட்டிக்கணும், இல்லைன்னா விஷத்தை குடிக்கணும். ஆணோ பெண்ணோ இப்படி வருது. ரிஷபராசி மோசமாக இருக்கும். சொல்லணும், தான் வருது பாருங்க, அது வருது பாருங்க அப்படின்னு எல்லா ஜோசியரும். எல்லாம் ஏமாத்துற ஜோசியர் நிறைய பேர் இருக்கான். அதாவது சாதாரணமாக சொல்கிறவனும் இருக்கான் பணத்துக்காக. நான் என்றைக்குமே சாதாரணமாக சொல்கிறது கிடையாது, உண்மையாக தான் சொல்கிறேன். இந்த குரு இதான் செய்வான். அதாவது உங்களை கொள்ளாமல் விட்றான், அதே பெருசு. நீங்கள் எப்படி தப்பிக்கிறது குருகிட்ட இருந்து அப்படிங்கிற ஒரு சின்னோண்டு விஷயத்த சொல்கிறேன். உங்கள் ஊரில் பக்கத்தில் சிவகோயில் இருந்தால் குரு தட்சிணாமூர்த்தின்னு ஒருத்தர் இருப்பார். ஒரிஜினல் நெய் விளக்கு வாங்கணும். ஒரிஜினல் நெய் விளக்கு. நீங்கள் ஒரிஜினல் நெய் வந்து கிடைக்காது, டால்டா தான் எல்லாமே. அதனால் நீங்கள் வந்து வீட்டில் தயிரை கடைஞ்சி அதில் வந்து வெண்ணெய் எடுத்து நெய்யை உருக்கி ஒரு 1/2 லிட்டர் வச்சுக்க.
வியாழக்கிழமையில் குரு வாரையில் தட்சிணாமூர்த்திக்கு 2 தீபம் சின்னாக இல்லை, ஒரு மணி நேரம் எரிஞ்சாவும் போதும். இதை செய்ய, இதான் பரிகாரம், வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் பெரிய பணக்காரராக இருந்தால் யாகம் பண்ணலாம், இல்லை குருவுக்கு உள்ள கோயில் கும்பாபிஷேகம் பண்ணலாம். அதெல்லாம் கோடீஸ்வரம் பண்ணுறது. நம்ம சாதாரண ஆள்லாம் வந்து செய்ய முடியாது. இதான் செய்யலாம். விளக்கு போடலாம், அது ஒரிஜினல் விளக்காக இருக்கணும், நெய் விளக்கு. வீட்டிலே தயார் பண்ணிட்டு போய் போடுங்க. அதில் தாமரத்தண்டு திரின்னு ஒன்று இருக்குது, நாட்டு மருந்து கடையில் விற்கிது. அந்த தாமரத்தண்டு திரியை வாங்கி நெய் விளக்கை ஏற்றுங்க. 2 நெய் விளக்கு ஜோடியாக ஏற்றணும், குருவை பார்த்து, தட்சிணாமூர்த்தியை பார்த்து. இதான் பரிகாரம், வேறு ஒன்றும் கிடையாது. அடிக்கடி வேளாண்மையில் போய் குருவை பாருங்கள். இல்லைன்னா சித்தர்கள் சமாதி ஆகியிருக்காங்கல்ல, அங்கே போய் குருவை போய் பாருங்கள். எதுக்கோ எக்காரணத்தை கொண்டோ கையெழுத்தோ உறுதிமொழியோ வாக்குறுதியோ யாருக்கும் கொடுக்காதீங்க, மாட்டிக்குவீங்க. இளம் வயதாக உள்ளவங்க லவ் பண்ணாதீங்க, கல்யாணம் பண்ணாதீங்க. அடுத்த வருஷம் பண்ணீங்க, ஏன்னா பிரிவு வரும். உங்களுக்கு நல்ல தசை ஓடிச்சுன்னா ஒன்றும் செய்யாது ஜாதகத்தில், கெட்ட தசை ஓடிச்சுன்னா உங்களுக்கு பிரிவு உண்டு பண்ணிடும். ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவங்களுக்கு பஞ்சாபாலம் வரும். இந்த குரு தேவையில்லாமல் மயக்கத்தை ஏற்படுத்துவார். மயக்கமாக போகும், அப்படியே வெயிலில் போனீங்கன்னா மயக்கம் வரும், ப்ரெஷர் ரைஸ் ஆகும், சுவர் வரும். குருவுக்கு வியாதி கொடுக்குறவர் ஹார்ட்டு ஃபெயிலர் உள்ளவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும், பெயின் வரும். அதாவது 40 வயசில் உள்ளவங்களுக்கு இது வரும். நான் சொல்கிற விஷயங்களை கடைப்பிடிச்சாவே இந்த குரு வந்து குருவிட்ட தப்பிக்கலாம், ஓரளவு தப்பிக்கலாம். இதுதான் ஒரு 50% அவ்வளோதான் வேலை செய்யும். அதனால் வியாழக்கிழமையில் நீங்கள் வந்து குருவுக்கு நான் சொன்ன தீபத்தை ஏற்றிட்டு வாங்க. இதுக்கு பிறகு கொண்டக்கடலை மாலை ஒரு மாலை இருக்குது, அந்த மாலையை வந்து போடுங்க, 10 நூலில் கற்று. அதுக்கு பிறகு மஞ்சப்பூ தெரியுமா, அதாவது பெங்களூர் சாமந்தி பூம்பாங்க, மஞ்சளாக சாமந்தி. குடத்துக்கு போகிறது துல்கா சாமந்தி, அதை போடக்கூடாது. பெங்களூர் சாமந்தின்னு பேர், 1 கிலோ 200 ரூபா வரும். அதுக்கு நீங்கள் மாலையாக வாங்கி போடுங்க. இதுதான் பரிகாரம், வேறு ஒன்றும் கிடையாது. இது என் நண்பர் சிவகுமாருக்காக இந்த வீடியோவை போடுறேன். உங்களுக்கு யூஸ் ஆச்சுன்னா யூஸ் பண்ணி பாருங்கள், இந்த விஷயங்கள் ஒத்து வருதான்னு பாருங்கள். புதிய நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் வேறு ஒரு நம்பர் மாற்றிருக்கேன். என் வாட்ஸ்அப் நம்பரை ஒரு ஃப்ராட் நாய் எடுத்து எல்லாத்தையும் என் நண்பர்கள்ட்ட போய் சொல்லி இது மாதிரி பண்ணியிருக்கான். அவன் நான் கண்டுபிடிச்சேன் யாருன்னு. ஒரு 100 பேருக்கு சொல்லியிருக்கான். 100 பேரில் 30 பேர் எனக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்படியே அவன் பேசுகிறது ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அது அப்படியே இருக்குது. அது எப்போ வருமோ நான் அப்போ அதை நான் வெளியிடுறேன் உங்களுக்கு. பாருங்கள் எப்படி இருக்கான்னு. அடுத்தவன் நல்லா இருக்கிறது பிடிக்காது. எல்லா மனிதர்களுக்கும் இது உண்டு. இதில் இந்த இவன் கொஞ்சம் கொஞ்சம் மோசமானவன் இருக்கான், அவன் அனுபவிப்பான், அவன் இதை அனுபவிப்பான். நம்ம பாட்டு நம்ம மொழியை பார்த்து போரிட்டுருக்கோம், அவ்வளோதான். அதனால் நான் சொல்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கிங்க. இந்த பிரகஸ்பதி குரு நல்லது செய்வார், எல்லாருக்கும் நல்லது செய்ய மாட்டார். அதாவது கன்னி, மீனம், தனுசு, மிதுனம், இவங்களுக்கு வந்து கொடிய பாவி குரு. குரு வேறு யாருக்கு தான் நல்லது செய்வான் அப்படின்னா கும்பராசிக்கும் விருச்சிக ராசி தான் ராஜயோகக்காரன். மற்ற எல்லா ராசிக்கும்
அதாவது 90 டிகிரி உகராசிலேருந்து 240 டிகிரி, அடுத்தது 180 டிகிரியில் மறையணும் உங்கள் ராசிக்கு. மற்ற ராசிக்கு மறைஞ்சாதான் யோகத்தை கொடுப்பான். யோகத்தை கொடுப்பான்னா பெரிய கோடீஸ்வரலாம் கொடுக்க மாட்டான். ஏதோ சாப்பாட்டு போகிறதுக்குள்ள இதை செய்வான். இதுதான் குருவோட இது. இருக்கிற ரிஷபராசிக்கு இப்போ குரு என்ன பண்ணுவார்னா, லோன் போட்டிங்கன்னா நோட்டீஸ் வரும் பேங்க்லேருந்து. இருக்கிற நாங்கள்லாம் அடவில் போயிடும். கடன் வாங்கிப்பீங்க. உங்களை நம்பி வட்டிக்கு வாங்கினீங்கன்னா உங்களை நம்பி ஏமாற்றுவாருங்க. சரி, இவருடைய டைம் தெரிஞ்சிச்சு, இவன்கிட்ட பணம் கொடுத்து நம்ம வட்டிக்கு வாங்குவோன்ட்டு 4 பைசா 10 பைசா வட்டிக்கெல்லாம் விடுவோம். அவன்கிட்ட வாங்கிக்காதீங்க. வாங்கிட்டு அப்புறம் மீள முடியாது. வீட்டில் கற்றுவான். நல்ல காரணத்தை விட்டு வட்டிக்கு வாங்காதீங்க ரிஷபராசிக்காரங்க. என்ன தான் சோதனை வந்தாலும் சிவன்ட்ட முறையிடுங்க, அவ்வளோதான். இதில் ஒரு சில குரூப் இருக்குது. மாந்திரிகம் பண்ணணும். மாந்திரிகம் அது என்ன அப்படின்னா, மாந்திரிகம் அப்படிங்கிறது உங்கள் தலையிலே நீங்கள் மண்ணாரி கொட்டிடுறீங்கன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா நியூட்டன் லா தான். நியூட்டன் லா தெரியுமில்ல, எந்த பொருளுக்கும் அதுக்கு சமமான எதிர்ப்பு செய்ய படிச்சிருப்பீங்க 1வது 2வதுல. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு வரும். எல்லாம் புரிஞ்சுக்கிங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு வரும். இந்த செய்வனை ஏவல் இது மாதிரி பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு ஒரு 10 இதுதான் % தான் இப்போ பழிக்கும். அதுக்கு போய் ரிட்டர்ன் உங்களுக்கே வரும். அது குடும்பம் அழிச்சுப்படும். அது ஒரு பெரிய கதை. அது சப்ஜெக்ட்டுக்கு போகாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா உங்கள் பிள்ளைகளை பாதிக்கும், உங்கள் குடும்பத்தை பாதிக்கும், பொண்டாட்டி பிள்ளைய பாதிக்கும். ரொம்ப கொடூரமான விஷயம் அந்த செய்வனங்கிறது. இது அதர்வண வேதத்தில் இருக்குது. இது மகாபாரத போரில் துரியோதனுக்கும் அந்த பாண்டவர்களுக்கும் சண்டை நடக்கும்போது ஒரு பிரபல ஜோதிடர் இருந்தார். அவர் யாருன்னா சகாதேவன். பஞ்சபாண்டவரில் சகாதேவன் தான் ஜோதிடத்தை வெளியில் கொண்டாந்து விட்டது உலகம் ஃபுல்லாகவும். அப்போ இந்த அதர்வண வேதத்தை எடுத்து இந்த இதை மாய், இந்த செய்வனங்கிறது மாய், இந்த மாயை மறைக்கிறது. அவன் பெரிய ஜோதிடர் வித்துவான் சகாதேவன். அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, இதுமாரி ஏமாற்றி நம்ம வின் பண்ணலாம் அப்படின்னுங்கிறப்ப மகாவிஷ்ணு ஆஃப் பண்ணிட்டார். ஜோதிடத்தை வெளில சொல்லாத, இருக்கிற ஜோதிடத்தை படித்து இது போது கலியுகத்துக்கு இதோட நிப்பாட்டிக்கிட்டார். அதனால் அவனும் ஜோதிஷத்தை சொல்லலை, அதிகமாக சொல்லலை. சகாதேவன் நாடின்னு ஒன்று இருக்குது, 50% தான் சொல்லியிருக்காங்க. இது கலியுகத்துக்கு போதுமானது அப்படின்ட்டார் விஷ்ணு. ஜோதிட மாபாதை, ஜோதிட குருஜி, ஜோதிட சித்தர்னு போட்டிருப்போம். ஏமாத்துறது. ஜோதிடத்தை யாருமே கற்றுக்க முடியாது. குருக்கு அது வாக்கு சாலத்தில் இருந்தால் தான் பெரிய ஜோதிடர் ஆகலாம். ஜோதிடத்தை கற்றுக்கிட்டா 200 வருஷம் ஆகும் ஃபுல்லாக கற்றுக்கணுன்னா. இப்போலாம் கற்றுக்க முடியாது. 60 வயசு இருக்கிறது பெருசு, அதுக்கு மேலே இருக்கிறது காடு கிஃப்ட்டு. அதனால் நல்லதே செஞ்சு நல்லதே பயன்பெறுங்க. நம்ம கடைக்கு வாங்க. 10லேருந்து 12 மணி தான் இருப்பான். இந்த 2 மாதத்துக்கு வெயில் தாங்க முடியல, வெளில வர முடியல. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது வெயிலில். ரொம்ப கஷ்டம் இந்த ஏரியா. அதனால் உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க, கான்டாக்ட் பண்ணுங்க. எக்காரத்தை மட்டும் ஃபோன்லேயே பலன் கேட்காதீங்க, பணம் கொடுத்து கேளுங்க. அப்போ தான் பழிக்கும். ஓசிலே ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான். காரில் போகும்போது, வண்டியில் போவோம், 2 வீலரில் மாப்பிள்ளாப்பா மாப்பிள்ள
கன்னிராசிக்கு எப்படி இருக்கு மாப்பிள்ள அப்படிம்பா. நான் சொல்லிட்டேன் அப்படியே ஓப்பனாகவே. வண்டியில் தானே போகிறேன், போகும்போது லாரியில் அடி போடுவார். அதில் என்கிட்ட ஓசியில் அவன் கேட்க மாட்டான், காசு கொடுத்து தான் பார்ப்பான். இன்றைக்கி இருக்கான், அவன் இங்கே தான் இருக்கான். அப்புறம் அவனை கூப்பிட்டு சொன்னான், ஏட்டா குடிக்கிற 1000 ரூபாய்க்கு குடிப்பான், ஒரு குவார்ட்ரு 500 குவார்ட்ரு தான் கட்டிப்பான். அதுக்கு சைட் டிஷ்ஷு பிரியாணி சாப்பாடு 1000 ரூபா செலவு பண்ணுற, ஒரு 500 கொடுத்து ஜோசியம் பார்க்க முடியாது அவ்வளோல அப்படின்னு நானே கேட்குறது. இப்போ தான் தெரிஞ்சிருக்கான் அவன், வந்து பார்த்துட்டு போனான் முந்தா நாள் கூட. அதுமாதிரி யார்கிட்டையும் ஓசியில் கேட்காதீங்க, நம்ம ஜோசியர் தானே ஓசியில் கேட்காதீங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்காக மைனஸ் பாயிண்ட்டு சொல்லி விட்ருவார், எப்படியாச்சும் போட்டுடணும். அது உங்கள் ஆழ்மனதில் பதிஞ்சு அதே திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க, அதே ரிஃப்ளெக்ட் ஆகிடும், அதே வாழ்க்கையப்படும். அதனால் ஜோதிடத்தை நேராக வந்து உங்கள் நோட்டை கொண்டாந்து கொடுத்து தட்சணை வச்சு பார்க்கறது தான் நல்லது, அதான் மரியாதை. இப்போ டாக்டர்கிட்ட போகிறீங்க, ஓசியில் 10 ரூபாரா 75 லட்ச ரூபா கொடுத்த சீட்டு வாங்கியிருக்கான், டாக்டர் சீட்டு. ஓசியில் பார்ப்பானா? பார்க்குறவங்களும் இருக்காங்க. மாதத்தில் ஒரு ஐயர் இருக்கார் டாக்டர், அவர் ஃப்ரீ சர்வீஸ் 5 ரூபா தான் வாங்குவார், அதுக்கு மேலே வாங்க மாட்டார். அவர் இப்போ இறந்துட்டாரான்னு தெரில, இருக்கார், ஆனால் பட்டாமங்கலத்தூரில் இருக்கார். அதுமாதிரி எக்காரத்தை கட்டும் இது மாதிரி ஓசியில் கேட்காதீங்க, வலிக்காது, வேறு ஒன்றும் இல்லை. காசு கொடுத்து பாருங்கள், காசு கொடுத்து நல்லா சாப்பிட்றீங்க, தண்ணி அடிக்கிறீங்கள, 1000 ரூபாய்க்கு சட்டை போடுற, கையில் போகிற செயின்லாம் போட்டுக்கிற, ஒரு 500 ரூபா, கேவலம் ஒரு 500 ரூபா கொடுத்து ஒரு நாளாக பார்க்க முடியாதா? சீரட் அடிக்கிற, அதனால் ஒரு 500 ரூபா கொடுத்து பாருங்கள், அதுதான் பலிக்கும். எக்காரத்தை போட்டு ஓசியில் போடல. இன்னும் நான் வந்து இப்போ இதை ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் என்னுடைய யூடியூப்பில், எந்த வித கமெண்ட்டும் எடுக்கிறதில்ல. ஃபோன் பண்ணாலும் ட்ரூ கலர் வச்சுருக்கேன், தெரியாத நம்பர்லாம் எடுக்கிறதில்ல. ட்ரூ கலர் வச்சுக்கிட்டு ஃபோன் பண்ணிட்டுங்க, ஏமாத்தோடும். அடுத்தது இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஃபேஸ்புக்கெல்லாம், இப்போ யூடியூப்பு, இந்த ஃபேஸ்புக்கு, ட்விட்டர்லாம் ஒரு இது வரும், 10,000 விட்டுங்க, உங்களுக்கு மாதம் வந்து மாதம் 1000 ரூபா வரும் பேங்கில், 50,000 போடுங்க பிட்காயினில், 1 லட்ச ரூபா போடலாம், கோடீஸ்வரன் ஆகிடலாம் அப்படின்னு. அதெல்லாம் நம்பி ஏமாற்றி போட்டுறாதீங்க, மாட்டிப்பீங்க. யார் போடலாம் அப்படின்னா 22 நியூமராலஜியில் பிறந்தவர் கூட அவனுக்கு ராகு திசை நடக்கணும், அவன் தான் இந்தமாரி ஏமாட்டத்தில் ஜெயிப்பான். 22 இது வந்து மாஸ்டர் நம்பர் இருப்பாங்க நியூமராலஜியில். அதாவது 2 சந்திரன் சேர்ந்தது, ஒரு ராகு, 4, 2 2 4. இவன் தான் கேமாட்டத்துக்கு ஒத்து வருவான். ஆனால் நல்ல பழக்கங்களோடு இருக்கணும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு அதிகப்படியான சுகர் வரும், சுயநலமாக இருப்பாங்க, நிறையா பேருக்கு அன்னதானம் பண்ணணும். இது நியூமராலஜியில் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். அன்னதானம் பண்ணணும், டெய்லி 2 கிலோமீட்டர் நடக்கணும், சைக்கிளிங் போகணும், யோகா பண்ணணும். 22 தான் இதுமாதிரி ஏமாட்டத்துக்கு ஒத்து வரும், வேறு எதுவும் ஒத்து வராது. 22ஆக பிறந்தாலும் உங்களுக்கு ராகு திசை நடக்கணும், அது நல்ல இடத்துல ராகு நடக்கணும். அதாவது 30 வயசுக்கு மேலே வரணும். இப்படி உள்ளவங்க இதுமாதிரி ஏமாட்டத்தில் விளையாடலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க பிட்காயினு அது இதுன்னு கட்டுங்க, 30,000 கட்டுங்க, மாதம் உங்களுக்கு 2000 வந்துக்கிட்டே இருக்கும்னு தெரிஞ்சு கட்டி ஏமாந்துடாதீங்க. அவருடைய வெப்சைட்டில் போய் ப்ளூ டிக்குன்னு ஒரு டிக் பண்ணிருக்கோம், ப்ளூ கலரில், அது வாங்கிக்கிறான்னு பாருங்கள். அவன் எவ்வளோ கூட்டு வைக்கிறான்னு பாருங்கள். ரிலையன்ஸ் அம்பானி வந்து இப்போ ஒன்று போட்டிருக்காரு, அது நல்லாயிருக்கு. அவர் வந்து பில்கட்ஸு
இதுமாரி எலன் மஸ்க்கு அவங்க எல்லாம் வந்து கரெக்டாக இருக்குது. ஆனால் அதே வெப்சைட்டை டூப்ளிகேட்டாக போடுறான். இப்போ அதில் போய் ஏமாந்துடாதீங்க. முதல்ல ஃபோன் பண்ணி யார் என்னதுன்னு கேட்டுங்க. நியூமராலஜி உங்களுக்கு தெரிஞ்சால் உங்களுக்கு நல்லா தெரியும். எந்த தேதியில் எப்போ எது ஃபோன் பண்ணுறான், அவனுடைய நம்பர் என்ன, ஃபோன் நம்பர் கூட்டு நம்பர் என்ன அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் டூப்ளிகேட்டுன்ட்டு. முதல்ல கண்டுபிடிக்க முடியாது. ஏமாந்துடாதீங்க. என் நண்பரை பேர் ஏமாந்துருக்காரு 20 லட்ச ரூபா பிட்காயினில். அது பேர் ஏமாந்து தொலைகிறாதீங்க. இருக்கிற காசு போய்டும். இது வரலையும் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. மற்ற நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. சந்தோஷம்.